1947க்கு அப்புறம் எல்லா ஸ்ட்ரக்சரும் அப்படியே தான் இருக்கணும். அதோட ஸ்டேட்டஸ் கியூவை மாத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கும் பொழுது, எதற்கு தேவையில்லாத இந்த ஒரு டைரக்ஷன நீங்க குடுக்குறீங்க? இப்ப அங்க கீழ இந்து கோவில் இருந்ததா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சு இல்ல அத கண்டுபிடிச்சு எதை மாற்றி அமைக்க போறீங்க? மாற்றி அமைக்கக்கூடிய உரிமை இல்லாத பொழுது எதற்கு தேவையில்லாமல் இந்த ஆராய்ச்சிய செஞ்சு இரு சமூகத்திடையே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கேள்விய கேட்டாங்க. அதே கேள்வி அந்த நெறியாளன் இன்னைக்கு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்றாரு. காலங்காலமாக ஞானவாப்பி மாஸ்க்கு பேஸ்மெண்ட்ல இந்துக்கள் பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. அத முஸ்லிம் தரப்பே ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு. அந்த மாஸ்குடைய ட்ரஸ்டும் சரி, அந்த முஸ்லிம் போர்டும் சரி, காலங்காலமாக இத டினை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு காலகட்டத்திலயும் அந்த மாஸ்குடைய பேஸ்மெண்ட்ல இப்படி இந்துக்கள் பூஜை பண்ணதா வரலாறே கிடையாது. இது தவறான ஒரு செய்தி சங்க பரிவார் கும்பலால் பரப்பப்படுகிறது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, அதை நம்பிக்கையா வச்சு, அதை அடிப்படையா வச்சுதான் நான் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுத்தேன். இதுல ஆராய்ச்சி பண்றதுல என்ன தவறு அப்படின்னு கேக்குறேன். இன்னைக்கு ஞானவாப்பி மாஸ்க மட்டுமா டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க? இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இப்படி பழமையான மாஸ்க் எங்கெல்லாம் இருக்கோ ஒவ்வொன்னா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஞானவாப்பிய பேசுறாங்க, மதுராவ பேசுறாங்க. இப்ப சமீபத்துல ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் என்ன தெரியுமா பேசினாரு? எந்தெந்த மாஸ்க்கு அடியில கோவில் இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சியை நாங்க பண்ண மாட்டோம். ஆனா யாராவது அதை எதிர்த்து போராடினா அவங்களுக்கு ஆதரவாக சங் பரிவார்ல இருந்து எங்க கார் சேவக்ஸ் அனுப்புவோம் அப்படின்னு பேசினாரு. அப்ப அதற்கு என்ன அர்த்தம்? ஒரு மசூதியை இடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஆதரவா தீர்ப்பு வந்துருச்சு. இனிமே எவ்வளவு மசூதியை வேணா இடிச்சு தரமட்டமாக்கலாம் அப்படிங்கறதுதானே அர்த்தம். இந்தியா கான்க்ளேவ்ல ராஜ்தீப் சர்தேசாய் இதே கேள்வியை கேட்கிறார். ஆர்டிகல் 370ல இதே மாதிரி அரசுக்கு ஆதரவாக நீங்க ஒரு தீர்ப்பு வழங்குனீங்க. எத்தனையோ காஷ்மீரி முஸ்லிம்ஸ தூக்கி சிறையில வச்சு பெயில் கொடுக்காம அலக்கழிச்சீங்க. பாபரி மஸ்ஜித் வழக்குலயும் இதே மாதிரி இடிச்சவங்களுக்கே நான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தீங்களே. இது மூலமாக ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவுக்கு நீங்க மறைமுகமா ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு நாங்க எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்றாரு. அரசாங்கத்துக்கு எதிரான பல வழக்குகள்ல கூட நான் தீர்ப்பு கொடுத்திருக்கேன்னு. அதெல்லாம் நீங்க ஏன் பேச மாட்டீங்க?